இங்க ஒரு பொண்ணு ஒரு பாலத்துக்கிட்ட அந்த சீனரிய வியூ பண்றதுக்காக மேல ஏறி நின்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இறங்கும் போது தெரியாம ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழ பாக்குறா. ஆனா அந்த நேரம் எப்படியோ ஒரு ஃபயர் ஃபைட்டரும் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த நேரம் பார்த்து அவளோட ட்ரெஸ்ஸும் பறக்க, இங்க என்ன பாக்காத அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. அதுக்கு அந்த ஃபயர் ஃபைட்டரும், இப்படி பாக்காம நான் எப்படி உன்னை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணில இருந்து ஏனே தெரியல, அவளுக்கு அவன் மேல ரொம்பவே பிடிச்சு போய் அவ ஒரு சர்ஜனா இருப்பா. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சும் போயிடுது. அதனால அவன் எங்க வேலை செய்யறானோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணி தினமும் அவனை சந்தோஷமா பாத்துட்டு இருக்கலான்ட்டு போறா. அதுக்கேத்த மாதிரி அவ ஜாயின் பண்ண நாள் கூட அவனை பார்த்து கண்ணு அடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஆனாலுமே அவனுக்கு இவள சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவ ஆசையா இவனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரா. ஆனா அந்த சாப்பாடை வாங்கின அவன் அத அப்படியே பாத்துட்டு குப்பை தொட்டிலையும் கொட்டிடுறான். எனக்கு நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லி இன்னொரு பாக்ஸும் எடுக்கிறா. ஆனா திரும்ப அந்த பாக்ஸ் தூக்கி குப்பை தொட்டில போடலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள இவனோட கேப்டன் வந்து, என்னடா இது பழக்கம், சாப்பாடை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே இவன் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்டுறான். இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு கூலிங் ஸ்டோரேஜ் யூனிட்ல ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ண கால் வரவும் இவங்களும் போய் காப்பாத்துறாங்க. எப்படியோ அந்த ஆளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இவளோ பின்னாடி லேட்டா போகவும் அவளுக்கு தெரியாம அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. ஃபயர் வேனை ஓட்டிட்டு வந்த இவனும் கொஞ்ச நேரத்துல அவ பக்கத்துல இல்ல அப்படின்றத யோசிச்சு பாக்குறான். அப்பதான் தெரியுது அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்ற விஷயம். உடனே வேகமா அந்த ட்ரக்கை எடுத்துட்டு அவனும் அந்த கூலிங் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அவ மயக்க போட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு எழுப்பி பாக்குறானா, எந்திரிக்க மாட்டா. அதனால அவளை அப்படியே தூக்கிட்டு வெளியே போலான்ட்டு போறான். ஆனா அதுக்குள்ள அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுது. இப்போ என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவனோட போன் எடுத்து பாக்குறான். ஆனா அதுல சிக்னல் இல்லாதனால யாருக்குமே கூப்பிட முடியல. அப்படியே குளிர்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவளுக்கு கொஞ்சம் நினைவும் வந்து அங்க எந்திரிச்சு, ஐயோ நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. ஏன்னா யாருமே இல்லாம அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கனால அவ கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப நேரமா அவளோட சந்தோஷம் நிலைக்கல. கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா குளிர ஆரம்பிக்கவும் இவனும் தயவு செஞ்சு தூங்கிடாத, தூங்கிட்டனா சீக்கிரமா செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவளால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால எப்படியும் அவன் பக்கத்துல குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அந்த நேரம் கூட, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானடா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா அப்ப கூட அவனோட பதில் இல்ல அப்படின்ற மாதிரிதான் சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் போக போக அவளோட தலையும் அவனோட தோள்பட்டில இருந்து சாஞ்சு கீழே விழுது. உடனே அவளை பார்த்தா அவனும், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்றான். அந்த நேரத்துல கூட தான் முடியாத நேரத்துல ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் மயங்க விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போன மத்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் இவங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல, மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியில இவங்க ரெண்டு பேரையும் வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.